the Strait of Hormuz. At the Strait of Hormuz and has announced the full closure of the Strait of Hormuz. Strait of Hormuz மூடப்பட்டது. இந்த செய்தி தான் நீங்க காத்தால இருந்து பார்த்துட்டு இருப்பீங்க. The US military releasing video of its strikes. யூஎஸ்க்கு எதிராக ஈரான் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஏற்படுத்துறதை விட்டுட்டு எதுக்கு இந்த இடத்த வந்து மூடுறாங்க? இந்த இடம் ஏன் முக்கியமானது? ஏன் எங்கே பார்த்தாலும் நியூஸ் பூரா இதுதான் இருக்கு? இதனால நடக்கக்கூடிய விளைவுகள் என்ன? இந்தியாவுக்கும் சரி, இந்த உலகம் பூராவும் சரி. இந்த அத்தனை பதிலும் எவ்வளோ சுலபமாக முடியுமோ நம்ம இப்போ பார்க்கலாம். வெல்கம் டு ஹே தமிழ் சேனல். ஃபர்ஸ்ட், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த போர் எதனால் நடந்துட்டுருக்குன்றது நம்ம முதல்ல புரிஞ்சுப்போம். ஈரான் கிட்ட யுரேனியம் வந்து அதிகமாக இருந்தது. யுரேனியம் அதிகமாக இருந்ததுனால அவங்க வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் நிறைய உருவாக்குறாங்க அப்படின்றது யூஎஸ்க்கு தெரிய வந்தது. தெரிஞ்சதுனால அப்படி இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாம் உருவாக்கக்கூடாது, நீங்கள் உருவாக்குனா அது ஆபத்தான ஒரு விஷயமா இருக்கும், நீங்கள் சரியாக பயன்படுத்த மாட்டீங்க, அதனால் நீங்கள் எப்போவே நிறுத்துறீங்க அப்படின்றது யூஎஸ் சொல்கிறாங்க. The world's number one sponsor of terror, which they are by far. To have a nuclear weapon, can't let that happen. யூஎஸ் சொன்னதை ஈரான் கேட்க மறுக்குது. அது மட்டும் இல்லாமல் தான் உருவாக்கலை அப்படின்ற மாதிரியும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க. அப்போது யூஎஸ் வந்து ஒரு பேச்சுவார்த்தை சிறிது நாளாக நடத்தி இதை நீங்கள் நிறுத்தி ஆகணும்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. இதை ஈரான் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் அப்படியே இருந்த மாதிரி இருக்குது. இது ஒரு எல்லை மீறி போகும்போது 28 February 2026 அன்னைக்கு தன்னோட முதல் ஸ்ட்ரைக்கை வந்து ஆரம்பிக்கிறாங்க யூஎஸ். இங்கேருந்து தான் ஈரானுக்கும் யூஎஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய போர் ஆரம்பிக்குது. இந்த போர் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் 100 நாள் தாண்டியாச்சு. இப்போ வரைக்கும் பலவிதமான தாக்குதல்கள் போயிட்டுருக்கு. ஈரானோட ஒரு மிகப்பெரிய லீடர் வந்து இறந்து போகிறாரு. ஸோ இந்த சூழ்நிலையில் ஃபைனலாக இப்போ ஈரான் எடுத்த முடிவு வந்து இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்ற இடத்த வந்து இப்போது மூடியிருக்காங்க. சரி, அப்படி என்ன இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்க்கு ஸ்பெஷல் அப்படின்றத நீங்கள் கேட்கலாம். இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்னு சொல்கிற இந்த குறுகிய இடம் எவ்வளவு சைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 21 மைல் தான். அதாவது சுமாராக ஒரு 33 கிலோமீட்டர், அவ்வளோதான். 33 கிலோமீட்டர் இடைவெளி இருக்கிற இந்த நுழைவாயிலுக்கு நடுவில் தான் பல விதமான கப்பல்கள் தாண்டி போகும். சாதா கப்பல்கள் கிடையாது, எல்லாமே வந்து இந்த பெட்ரோலியம், ஆயில், கேஸ், நமக்கு தேவையான முக்கியமான உரங்கள், இந்த மாதிரி பலவிதமான பொருட்களை எடுத்துகிட்டு போகிற கப்பல்கள். இந்த கப்பல்கள் இந்த வழியாக தாண்டி போகும்போது தான் உலகம் பூரா இந்த அத்தனை ப்ராடக்ட்டையும் எடுத்துகிட்டு போக முடியும். அப்போது இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை தவிர வேறு எதுவும் வழி இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக இல்லை. ஏன்னா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை தாண்டி இருக்கிற அந்த இடம் மூடி இருக்கும். அங்கே ஈராக்லேருந்து, ஈரான்லேருந்து, யுஏஇ, குவைத், இந்த மாதிரி பலவிதமான நாடுகள்லேருந்து வர்ற எல்லா விதமான ரிசோர்ஸஸ், மிடில் ஈஸ்ட்டு கிட்டேருந்து வர்ற எல்லா விதமான ரிசோர்ஸஸ் வந்து நமக்கு இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் மூலமாக தான் வருது. ஸோ நீங்கள் எந்த விதமான பொருள் இந்த நாடுகள்லேருந்து வாங்குறீங்கன்னாலும் அது வெளில வரணும்னா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் மூலமாக தான் வரும். இதனால தான் ஈரான் என்ன டிசைட் பண்ணுறாங்க, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை மூடிடுறோம் அப்படின்றது இன்றைக்கி டிசைட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை மூடப்படுறதுனால என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது? உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கண்டிப்பாக பெட்ரோலியம் இந்த வழியாக தான் வருது, எல்பிஜி முக்கால்வாசி இந்த வழியாக தான் வருது. சரி, இது ரெண்டுமே என்ன ஆகும்? இம்போர்ட்ஸ், எக்ஸ்போர்ட்ஸ், இதை தவிர ஏகப்பட்ட தொழில்கள் இதனால் முடங்கப்படும். இது மட்டும்தான் நமக்கு பிரச்சனையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லை. பல விதமான நாடுகள் இந்த வழியாக வரக்கூடிய உரங்களை தான் நம்பி இருக்காங்க, அதாவது ஃபர்டிலைசர்ஸ். இந்த ஃபர்டிலைசர்ஸ் இந்த இடத்த விட்டு வெளில வந்தால் தான் விவசாயம் பல நாடுகளில் செழிப்பாக நடக்கும். விவசாயம் நடந்தால் தான் எல்லாரும் சாப்பிட முடியும். ஸோ இந்த பிரச்சனைனால பல நாடுகள் சாப்பாடு இல்லாமையும், அது மட்டும் இல்லாமல் தொழில் இல்லாமையும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இப்போ இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை மூடினக்கப்புறம் யூஎஸ்க்கு எதிராக பலவிதமான நாடுகள் திரும்பலாம். பலவிதமான நாடுகளோட எக்கானமி இதை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இது உலகத்துக்கே ஒரு கிரைசிஸை கொண்டு வரலாம். யூஎஸ் கிட்ட இந்த உலகத்திலே மிக பவர்ஃபுல்லான, அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய இராணுவ படை இருக்குது. அதை எதிர்த்து ஈரானால் சண்டை போட முடியாது. ஈரானால் செய்ய முடிஞ்ச ஒரே விஷயம் இந்த இடத்த மூடுறது மட்டும்தான். இந்த இடத்த மூடி மட்டும்தான் அவங்களால தன்னை காத்துக்க முடியும் அப்படின்றதான் இங்கே விஷயம். சரி, அப்போ இந்த போர் நீடிச்சுட்டே இருக்குமா? இதனால் நமக்கும் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இருந்துக்கிட்டே இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஆக்சுவலாக அது கஷ்டம்தான். அந்த தைரியத்தில் தான் யூஎஸ் வந்து இதை மூடினக்கப்புறமும் அவங்க வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறதை நிறுத்தலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஈரானோட எல்லா விதமான காசும் வந்து இந்த வழியாக தான் வருது. ஸோ அதனால் ஈரானால் நீண்ட நாள் இதில் தாக்கு பிடிக்க முடியாதுன்றதான் உண்மை. ஒன்று அவங்க விட்டு கொடுத்தாகணும், இல்லைன்னா தன்னோட நாடே இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஆனால் இந்த சூழ்நிலையில் இந்த விஷயங்களுக்கு நடுவில் இந்தியாவாக நமக்கு என்னென்ன பிரச்சனை வரலாம்? சுமார் 88% க்ரூட் ஆயில் மிடில் ஈஸ்ட்லேருந்தே வருது. மற்ற எண்ணெய்கள், சிறிய சிறிய பொருட்கள்லாம் நிறைய வந்து 30-40% பக்கம் இந்த வழியாக தான் வருது. ஸோ இவ்வளோ தூரம் வரும்போது இந்த இடத்த மட்டும் நம்ம நம்பி இல்லாமல் வெளில போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகலாம். ஆனால் அதில் பல சட்ட சிக்கல்கள் இருக்குதுன்னு சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போகணுன்னா யூஎஸ், ரஷ்யா மற்றும் சைனாவை தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மற்ற சில நாடுகள்லாம் இருக்குது. ஆனால் ஆரம்பம் எடுத்த உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட தான் அடுத்த அதிகமான க்ரூட் ஆயில் இருக்குது.
ஆனால் ரஷ்யா உக்ரைன் வாரப்போ நம்ம ரஷ்யா பக்கம் சரியாக நிற்கலன்ற காரணத்தினால இப்போ ரஷ்யா கிட்ட போய் ஹெல்ப் கேட்டால் கண்டிப்பாக ரஷ்யா மறுக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். சரி, ரஷ்யாவை தவிர வெளில போய் நம்ம எண்ணெய் வாங்கலாம் அப்படின்றத நம்ம யோசிச்சோன்னா, ஆனால் வெளில போய் எண்ணெய் வாங்கும்போது அந்த எண்ணெயோட விலை வந்து மிகவும் அதிகமாக இருக்கலாம். இதனால் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய லாஸும் வரலாம். ஆனால் இந்த பிரச்சனை இந்தியாவுக்கு மட்டும்தான் தாக்குதல் கொண்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, உலகம் புற இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் இது மிகப்பெரிய தாக்குதல் தான் உண்டாக்கும். ஸோ அடுத்தபடி என்ன நடக்குதுன்றது பார்ப்போம். எல்லாரும் ஜாகிரதையாக இருங்க, அவங்கவுங்க வீட்டில் சேஃபாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் அப்டேட்டடாக இருங்க.